தலைவர் வந்து கோபிக்கு செல்ல பிள்ளைங்க. அவர் தொடர்ந்து எம்எல்ஏவாக தான் இருக்கிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் கோபியில் எந்த ஒரு அசம்பாவிதம் இதுவரைக்கும் எதுவும் நடக்கலை. மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாமே கோபியில் வந்து குடி இருக்கிற மாதிரி தான் வந்து இருந்துக்கிறாங்க, செட்டில் ஆகிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் நல்லது பண்ணியிருக்கிறாரு. எந்த ஒரு தப்பு தண்டா எதுவுமே நடக்கிறது இல்லை. கோபி மக்கள் வந்து அவருக்கு தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்களும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் இணைஞ்சாருமோ அவருடைய நடவடிக்கை வந்து கோபி பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் பொதுவாகவே நல்லதாக தான் நடத்துவாருங்க. அவர் தப்பாக எதுவுமே போகாது. அவர் மனசுப்படி அவர் நல்ல சிறந்த அரசியல்வாதியாக வருவார். அது நல்ல நம்பிக்கை இருக்குது. விஜய்க்கு வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அவரை மேலும் முன்னுக்கு வர்றதுக்கு, கட்சியில் பெரிய லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு அவருடைய நடவடிக்கைகள்லாம் நல்லா பண்ணுவாருங்க. அம்மாவுக்கே வந்து அவர் தான் வந்து ப்ரோக்ராம் இதெல்லாம் பண்ணி கொடுத்தவர். எம்ஜிஆருக்கும் அவர் தான் பண்ணி கொடுத்தவர். அவரை வச்சு இப்போ விஜய்க்கு வந்து அவரும் பண்ணுறாரு. அது விஜய் எத்தனையோ இடைஞ்சலாக இருக்குது. இனி வந்து அவர் அந்த இடைஞ்சலெல்லாம் வராமல் அவரை காப்பாற்றி நல்ல அரசியலில் பெரிய லெவலுக்கு கொண்டு வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. செங்கோட்டையன் ஐயா வந்து ஏடிஎம்கே கட்சியில ரொம்ப வருஷமா இருக்கிறாரு. அவர் ஒரு மூத்த உறுப்பினரும் கூட. அவருக்கு வந்து ஒரு சரியான மரியாதை இல்லாதனால அவர் கட்சியிலிருந்து விலகிறாரு. அவர் வந்து வேற கட்சியில் இணையனால மக்களுக்கு நன்மை நடந்தா ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நல்லதான் பண்ணியிருக்கிறாரு. ஏடிஎம்கே நல்லா தான் இருந்தாரு. கட்சியில உடஞ்சிருக்குது. மக்கள் மனசுல வந்து கொஞ்சம் அதிருப்தி இருக்குது. இந்த டயத்துல தாவேக்காட இணைகிறது அவருக்கு ஒரு நல்ல ப்ளஸ், தாவேக்காவுக்கு ப்ளஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல் ரீதியாக அவர் கொஞ்சம் நல்ல அனுபவம் வாய்ந்தவர். எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்காரு. ஜெயலலிதா அம்மா காலத்துலேயும் நல்லா தானே பண்ணியிருக்கிறாங்க. அண்ணன் செங்கோட்டை அண்ணன் அவர்கள் இதுவரைக்கும் ஒரு 50 ஆண்டு கால அரசியல் இருந்துவிட்டு காலம் சென்ற 80 வயசு ஆக போகிற நேரத்தில் கட்சி தாவுறார் என்றால் அவருடைய மனது எந்த அளவுக்கு இருக்கும். அதே சமயத்தில் அவருக்கு அந்த பதவி ஆசை தீரவில்லை என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். இத்தனை ஆண்டு கால எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட இருந்துவிட்டு மீண்டும் நம்மளுக்கும் கீழ் உள்ள ஒரு மனிதர்கிட்ட நாம் செல்லுவதை விட நாம் இதுவரைக்கும் இருந்ததை விட மனசார கம்முன்னு இருக்கிறதே எவ்வளவோ மேலு.